நேற்று எங்கள் ஏரியாவில் சும்மா உட்காந்துட்டு நைஸ் ஒரு சிறுசு ஒன்று வந்து மானா ஒன்று விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுச்சு. சரி ஆடு தானா வந்து தலையை கொடுக்குதே, கையில் ஒரு குச்சி வயசு கொடுத்து அனுப்பிச்சி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் கோலை போட்டான் நைஸ். சரி கோல் தானே விட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள ரெட் கார்டு. நம்மள ஒரு டிஃபெண்டர் காலி சென்ட்ரல் பேக். சரி என்ன பண்ணுறது, கார்டு வாங்கி தொலைச்சாச்சு, ஆடி பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு கோலை போட்டு தள்ளிட்டேன். கோல் போட்டு கொஞ்ச நேரம் நினச்சி தான் தெரியுது நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கே தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணி அதை செலிப்ரேஷன் காமிச்சு சரி ரிப்ளேலாச்சும் காட்டுவோன்னு பார்த்தா அவனுக்கு போயிருக்காம நான் பண்ணிட்டா ஸ்கிப் பண்ணிட்டான். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட் கேம் மூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நல்ல மூவ் உனக்கு கிடைச்சிது, அது ஆஃப் சைடு நினச்சி என்ன பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். இல்லைன்னா அப்படியே இடர் வச்சுருந்தா அது கோல் போயிடும். ஆஃப் டைம் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் தொடங்கிடுச்சு. நல்ல ஒரு மூவ் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடிட்டு இருந்தேன். நல்ல மூவ்ஸ்லாம் எடுத்தேன், ஆனால் நம்மளால சரியாக ஸ்கோர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மேன் மைனஸ் வரையா, சரி நம்ம வந்து ஃபார்மேஷன்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு 3 சென்டர் பேக் ஃபார்மேஷன் விளையாடலான்னு சொல்லிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு, கேம் நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு மூவ் கிடச்சிது. அந்த மூவ் நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு கோலை போட்டு தாக்கிட்டேன். இப்போ ஸ்கோர் போர்ட் 2-1. பயபிளைக்கு மூஞ்சி வேவுது. அந்த செலிப்ரேஷன் ஃபுல்லாக ஸ்கிப் கூட பண்ணலி வச்சு செஞ்சேன். அந்த கடைசி வரையும் அந்த மூஞ்ச கிட்ட பாருடான்னு சொல்லிட்டு அவனை நல்லா வெறுப்பேற்றினேன். அடுத்ததா இன்னொரு மூவ், அண்ணன் ரொனால்டோ கையில் பால். என்ன ஆகும், நெட்டை கிடிச்சிட்டு உள்ளே போயிடுச்சு. அவன் மூஞ்ச பார்த்தேன், வெந்து போன மூஞ்சி நொந்து போயிடுச்சு. அப்புறம் அவன் என்ன நோக்க, நான் அவனை நோக்க, அப்படி நோக்கிட்டே இருந்த கேப்பில் என்னை ஏமாற்றி ஒரு கோலை போட்டான். சரி விடு, 3-2 தானே இருக்கும், ஸ்டாப்பேஜ் டைம் வரை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி மேட்சை முடிச்சுட்டு கையில் குச்சி ஐஸ் கொடுத்து அனுப்பிச்சி வச்சிட்டேன். குச்சி ஐஸை வாங்கிக்கிட்டு நாளைக்கு எனக்கு குச்சி ஐஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. பார்ப்போம் நாளைக்கு.